ஹாய் ஆல், வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பால்கோவா ரெசிப்பியை நான் 1/2 லிட்டர் பாலில் தான் செய்ய போகிறேன். 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 5க்கு 1ங்கிற ரேஷியோவில் தான் சர்க்கரை போடுவோம். 100 கிராம் சர்க்கரை இதுக்கு போதுமானது தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு ஸ்வீட்னஸ், அதனால் நான் 150 கிராம் போட்டிருக்கேன். பாலை பிரித்து பாத்திரத்தில் கொட்டியாச்சு. நல்லா பிரித்து கொட்டிடுங்க. பசும்பால் கிடைச்சாலும் பசும்பால்லையும் பண்ணலாம், இல்லை நல்லா ஃபேட் இருக்கிற பால்ஸ் இருக்கும்ல, அந்த பாலில் கூட நீங்கள் வாங்கிட்டு பண்ணலாம். ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அதில் கூட பண்ணலாம். பால் அதில் பிரித்து கொட்டியாச்சு. சர்க்கரை தான் 150 கிராம் சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு பாலை கலர ஆரம்பிக்க வேண்டியது தான். இன்றைக்கி இந்த ரெசிப்பியை நான் பண்ணலை, என் பொண்ணு தான் பண்ணுறா. அவளோட ஃபேவரட் ரெசிபி இது. அவளும் அவங்க பாட்டியும் சேர்ந்து அடிக்கடி பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கீழே எங்கள் வீட்டுக்கு அடியில் பால் வண்டி வந்து நிற்கும். அப்போ வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, அது கரூர்லேருந்து வரும். அப்போ பால் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு தருவாங்க, தண்ணி கலக்க மாட்டாங்க. அப்போ உடனே வாங்கி அவங்க காய்ச்சி பால்கோவா கிண்டிடுவாங்க 2 பேரும். எனக்கு ரொம்ப நாளைக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க காய்ச்சி சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுருந்தாங்க. அப்போ ஓரத்தில் ஒட்டி இருந்ததை பார்த்துட்டு கேட்டதுக்கு நாங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால், அதனால் அவள் பாட்டி ஞாபகமாக இன்றைக்கி அந்த ரெசிபியை பண்ணுறா. அவங்க தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு இந்த ரெசிபியை சொல்லி கொடுத்ததே அவங்க தான். அவங்களாலையும் கிளற முடியாது, அதனால் இவளை விட்டு கிளற சொல்லுவாங்க கிட்டக்க நின்று. அதனால் நான் கிளறேன்னு சொல்லிட்டு கிளறிட்டுருக்காவ. இந்த 1/2 லிட்டர் பால் வத்துறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் இந்த வீடியோவை நான் போட முடியாது, அதனால் அங்கங்கே ஸ்லோ பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். பால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மிலையும் ஹைலையும் மாற்றி வச்சு கிளறுங்க. இந்த இதை வந்து நீங்கள் கனமான பாத்திரத்தில் தான் செய்ய முடியும். நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கில் பண்ணுங்கள், ஒட்டவே ஒட்டாது, பிரச்சனையே இருக்காது. இப்போ பால் பொங்காமல் இருக்கிறதுக்காக அவங்க பாட்டி சொல்லி கொடுத்த ஐடியாவாக இது. 1 ரூபா காயினை அதுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த பால் பொங்கி மேலே வராதான் அப்படின்னு சொல்லி அவள் வந்து நாங்கள் இதை தான் போடுவோம்னு சொல்லிட்டு போட்டால் பாலெல்லாம் பொங்கி மேலே வர்றது கிடையாது. இதில் வெள்ளி காயின் இருந்தால் கூட போடலாம், வெள்ளி காயின் இருந்தால் போடலாம், இல்லை வெள்ளியில் ஏதாவது பொருள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், பொங்காது பால். இது பாட்டி சொல்லி கொடுத்த டிப்ஸ் இது. இப்போ பாலை நல்லா காய்ச்சிட்ருக்கா. மறந்துடாமல் பால் காய்ச்சி முடித்த உடனே கடைசியாக அந்த காயினை எடுத்துருங்க. காயின் போட்டாலும் சரி, என்ன பொருள் போட்டிங்கனாலும் கடைசியாக மறந்துடாமல் எடுத்துருங்க. நல்லா பால் சுண்டட்டும். 1/2 லிட்டர் பால் காய 1/2 மணி நேரம் கணக்கு பார்த்துக்கோங்க. இந்த பால் ஆவின் பால் காய்ச்சிட்ருக்கேன். 1/2 மணி நேரம் ஆயிரும் அது முடியறதுக்கு. ஊற்றி அவ்வளோ நேரமாக கிளறிகிட்ருக்கோம். ஆனாலும் இன்னும் பால் கெட்டியான பாடில்லை, அப்படியே தான் இருக்குது. பால் கெட்டியாகி தோசை மாவு மாதிரி, அதாவது சேருன்னு சொல்லுவாங்களே, அந்த பதத்துக்கு வந்தது போது தான் நம்ம வந்து சர்க்கரை போட முடியும். இப்போவே சர்க்கரை போட்டிங்கன்னா பால் கெட்டியே ஆகாது. எல்லாம் சுண்டி வரட்டும். ஓரத்தில் இருக்கிற ஏடு எல்லாம் ஓரத்தில் போய் ஒட்டும், அது எல்லாத்தையும் தள்ளி நடுப்புற கொண்டு வாங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டக்குனு சமையலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். பால் காஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எதுக்கு நான் திடீர்னு இந்த பால்கோவா ரெசிபி போட்டேன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நவராத்திரி வரப்போகுது இன்னும் 1 வீக்கில். அப்போ நவராத்திரி போது வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் வந்து இதே மாதிரி பால்கோவா ரெசிபி பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை போட்டேன். இப்போது நல்லா கிளறுங்க பாலை. நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பெரியவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சின்ன குழந்தைங்க கூட இந்த ரெசிப்பியை ஈஸியாக பண்ணிடுவாங்க. பிகினர்ஸ் கூட நல்லா பண்ணலாம், ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் கரெக்டான பக்குவத்துக்கு பண்ணிடுங்க அதை.
பாலை ரொம்ப காய விட்டு சர்க்கரையும் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நிறையா நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து பால்கோவா இல்லை கமார்கெட் ஆயிரும். நீங்கள் இழு நான் இழு ஒன்றை இழு என்னை இழுங்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இழுக்க வேண்டியது தான் ஏனத்துலேருந்து பால்கோவாவை அப்படி ஆயிரும். அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பார்த்து கரெக்டாக நிறுத்துங்க. நான் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கிளறிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமை தான் வேணும். இப்போ யாரும் அதிகமாக பண்ணுறது கிடையாது. சீம்பால் கிடச்சா சீம்பால் கூட வச்சு பண்ணலாம். இதே பால்கோவாவை நீங்கள் வெல்லம் போட்டும் பண்ணலாம், கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போட்டும் பண்ணலாம். அது அப்படி போடும்போது அதோடய கலர் வந்து ஒயிட் கலரில் கிடைக்காது. வெல்லம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து கலர் பிஸ்கெட் கலர் சொல்லுவாங்கள்ல, கோவா கலர், அந்த கலருக்கு மாறிடும். இந்த பிஸ்கெட் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலருக்கு வந்துடும் அது. நல்லா கிளறி விடுங்க. அப்போல்லாம் அடிக்கடி இந்த பால் அதிகமாக பால் மாடு வச்சுருக்கவங்க வீட்டிலலாம் பால் வந்து சேல் ஆகலை அப்படின்னாக்கா உடனே பால்கோவா கிண்டிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் நடக்கும். டீ கடைக்கு பால் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா பால் சேல் ஆகலை அப்படின்னு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா உடனே நைட்டோட நைட்டாக பால்கோவா காய்ச்சிடுவாங்க. காய்ச்சிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த பால்கோவாவை சாப்பிட்றத விட அந்த ஏனத்தில் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதை சுரண்டி திங்கிறதுல தான் எங்களுக்கு அவ்வளோ ஆசை இருக்கும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம். பால் இப்போ தான் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருக்கு. 1/2 லிட்டர் அப்படிங்கிறது இப்போ 1/4 லிட்டராக சுண்டி இருக்கு. இன்னும் அது சுண்டும். இதுக்கும் கம்மியாக வச்சு பண்ணினேன்னா ஒரு ஸ்பூன் தான் உங்களுக்கு நான் காட்ட முடியும் பால். அதனால தான் நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து 1/2 லிட்டராக ஊற்றி கிளறினேன் இன்றைக்கி. என்னடா இவங்க கிளறிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, வேறு வழி இல்லை. இதை கிளறினா தான் பால்கோவா நல்லாயிருக்கும். ஓரத்துலலாம் ஒட்டாமல் நீட்டாக திரட்டி கொண்டு வர முடியும். இந்த பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இந்த சேறு பதம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மண் வீடு கட்டுறவங்கலாம் அதை குழைப்பாங்க பார்த்திங்களா, அப்போது வரும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் தோசை மாவுன்னு கூட சொல்லலாம், அந்த பதத்துக்கு வந்துடும் அது. இப்போ சர்க்கரையை நான் போட ஆரம்பிச்சிட்டேன். சர்க்கரை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரெசிபி முடிஞ்சிடும், அவ்வளோதான். அது நல்லா உருகி மெல்ட் ஆகி அதோடு சேர்ந்து கெட்டித்தன்மை வந்துடும். அப்புறம் பால்கோவா நமக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க, பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி பண்ணும்போது கொஞ்சோண்டு சர்க்கரை வச்சு ஒரு ஏலக்காயை பிச்சு போட்டு பொடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தோல் எல்லாமும் சேர்ந்து நல்லா பொடி ஆகிடும் மிக்சியில். இல்லை அம்மியில் வச்சு கூட பொடி பண்ணலாம் நீங்கள். நல்லா கலருங்க. அந்த காயினை நான் வெளியில் எடுத்துடுறேன் இப்போ. இனிமேல் அது பால் பொங்காது. ஸோ காயினை நான் வெளியே எடுத்துட்டேன். மறந்துடாமல் காயினை வெளியில் எடுத்துருங்க. இது கொஞ்சம் பெரிய காயின் இருக்கிறதுனால தொண்டை உள்ளே போகாது. சப்போஸ் சின்ன காயின் 25 பைசா காயின், பழைய காலத்து காயின் 25 பைசா 10 பைசாலாம் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து காயினை எடுத்துருங்க. நல்லா ஓரங்கள்லாம் சுரண்டி விட்டுருங்க. அடி கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். பால்கோவா ரெடி ஆகிடுச்சு, பிளேட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குனு சமையல். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.